ஓம். வாசஸ்பதி மிஸ்ரா என்பவர் பெரிய பண்டிதர். அவர் கல்யாணம் வேண்டான்னு சொன்னார். அப்பா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அன்றைக்கி சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கு இவர் அத்வைத சித்தி அப்படிங்கிற வேதாந்த நூல் எழுத ஆரம்பித்தார். அதுதான் ரொம்ப உயர்ந்த நூல் வேதாந்தத்தில். அந்த நூல் அவர் எழுதி முடித்த உடனே ஒரு வயசான அம்மா வந்து அவர் ரூமில் வந்து விளக்கேற்றின்னு இருந்தாலாம். நீ யாரும்மா அப்படின்னு கேட்டார். நான் தான் உங்கள் சம்சாரம் பாமதி அப்படின்னாலாம். எப்படி இருக்கு? சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கு நூல் எழுத ஆரம்பித்தவர் அந்த அம்மா கிழவையார வரையில் வேறு எந்த ஞாபகமும் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அதுக்காகவே அந்த அத்தியத்துக்கு தானே அதுக்கு ஒரே நன்னூல் மாதிரி பரிமையாளர் மாதிரி தானே அதுக்கு ஒரையும் எழுதுவாங்க. அதுக்கு பாமதி அப்படின்னு பேர் வச்சார். இந்த ஆன்மீகம் என்ற சொல் ஆத்மா என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று சொன்னோம். இந்த ஆத்மா என்ற சொல்லுக்கு நிகண்டுவில் 6 அமரகோஷத்தில் 6 அர்த்தம் சொல்லியிருக்கு. அமரசிம்ஹஸ்து பாப்பியான் சர்வம் சாஸ்திரம் அச்சூச்சுரத்து. அமரசிம்மன் மகாபாவி, அவன் எல்லா சாஸ்திரத்தையும் திருடிப்பிட்டான் அப்படின்னு சொல்லுது. இரட்டுற மொழிதல், வஞ்சக புகழ்ச்சி அப்படிம்பாங்க. நிந்தாஸ்தின்னு சொல்கிறது, திட்டுற மாதிரி புகழ்கிறது. அந்த 6 அர்த்தம் எதுன்னா, எத்தனக முயற்சி அது செயல்னு அர்த்தம். அவன் துராத்மா அப்படின்னு சொல்கிறான். என்ன அர்த்தம்? அவன் கெட்ட செயல் செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். திருதிகி உறுதி, விடாமுயற்சி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுவும் கிட்டத்தட்ட அதேமாரி தான். புத்திகி அறிவு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்வபாவக இயற்கை குணம் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம பரமாத்மா கடவுள்னு அர்த்தம். வர்ஷ்ம இந்த உடல்னு ஒரு அர்த்தம். நல்லா கவனிங்க. முயற்சி, உறுதி, அறிவு, இயற்கை குணம், பரமாத்மா, உடல். ஒரு இடத்துல கூட ஜீவன் அப்படிங்கிற உயிருங்கிற அர்த்தம் இல்லை. அர்த்தம் இவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. வேதத்துலேயோ ராமாயண மகாபாரதத்தில் புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ காவியங்கள்லையோ அது பயன்படுத்தப்பட்டிருக்கணும். எடுத்துக்காட்டு வேணும், ஆதாரம் இருந்தால் தான் அந்த அர்த்தத்தை சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், பரமாத்மாவுடைய தோற்றம் இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய உட்பொருள்.